ஹலோ எவ்ரிவான், வெல்கம் டு அவர் சேனல். இன்றைக்கி நம்ம சேனலில் என்னுடைய கிச்சன் ஆர்கனைசேஷன் பற்றி தான் பார்க்க போகிறோம். இது வந்துட்டு ஆல்ரெடி முதல் போட்ட வீடியோலேயே சொல்லியிருந்தேன். இது கவர்மெண்ட்டில் அலாட் பண்ணியிருக்கக்கூடிய குவார்ட்டர்ஸில் இருக்கக்கூடிய கிச்சன் தான். நம்மளுடைய ஃபெசிலிட்டிக்கு ஏற்றது மாதிரிலாம் இருக்காது, நார்மலானது தான் கொடுத்துருப்பாங்க. இதில் நமக்கு தேவையான மாதிரி ஆல்ட்ரேஷன் பண்ணி நம்ம வச்சுக்கிறணும். நார்த் இண்டியன்ஸ் எல்லாம் பார்த்திங்கன்னா நிறைய திங்ஸஸ் வாங்கி அழகாக ஆர்கனைஸ் பண்ணி சூப்பராக வச்சுருப்பாங்க. ஆனால் நம்ம சவுத் இண்டியன் பீப்புள் வந்துட்டு அவ்வளோவா காசு யூஸ் பண்ணுறதுக்கு ரியாலிட்டியாக நான் சொல்கிறேன் யோசிப்போம் இல்லைங்களா. ஏன் அப்படின்னு பார்த்தா, நம்மளுக்கு ஊரில் வந்து சொந்த வீடு இருக்கும். நம்மளுடைய தாட்ஸ் எல்லாம் எப்படி இருக்குன்னு பார்த்திங்கன்னா, இங்கேருந்து எப்படி நம்ம அங்கே கொண்டு போகிறது, பாதி பொருள் வேஸ்ட் ஆயிரும், லக்கேஜ் வந்து கிளைம் ஆகிறது அதிகமான காசு ஆயிரும் அப்படின்னு சொல்லிட்டு அதிகமான பொருட்கள் வாங்க மாட்டோம் இல்லைங்களா. அதே மாதிரி தான் நானும் இந்த மாதிரி டப்பாலாம் சின்ன மூடையில் கட்டிட்டு எடுத்துகிட்டு போயிடலாம். அதுவும் இல்லாமல் 3 வருஷத்துக்கு யூஸ் பண்ணுறதுனால இது யூஸ் அண்ட் த்ரோவாக கூட போட்டுடலாம் அப்படின்னு சொல்லிட்டு ரொம்பவே கம்மியான ரேட்டில் தான் இந்த மாதிரி டப்பாலாம் நான் வாங்கியிருந்தேன். ரொம்ப தேவையான இந்த மசாலா ஐட்டம், பருப்பு, உப்பு, சீனி இந்த மாதிரி ஐட்டம் போட்டு வச்சுருந்தேன். மேலே வந்து சீரகம், சோம்பு இந்த மாதிரியான டப்பாவும் போட்டிருந்தேன். சைடில் வந்துட்டு பார்த்திங்கன்னா சப்பாத்தி கட்டை வந்து வச்சுருந்தேன். நான் கவுண்டர் டாப்லேயே சப்பாத்தி போட்டுருவேன் அப்படின்றதுனால அந்த மேலே இருக்க கட்டை மட்டும் எனக்கு போதுமானதாக இருந்தது. அப்புறம் இந்த சின்ன சின்னதில் பிரியாணி ஸ்பைசஸ்ஸு, காஃபி பொடி, கடுகு இந்த மாதிரி நான் போட்டு வச்சுருந்தேன். நெக்ஸ்ட்டு வந்து இதெல்லாம் யூஸ் பண்ணுறதுக்கு ரீசன் வந்துட்டு பார்த்திங்கன்னா, இது நார்மலான டப்பாலையும் இது பண்ணிக்கலாம். அங்கேருந்து என்னால் எடுத்துகிட்டு வர முடியலை, டிரான்ஸ்போர்ட் சார்ஜ் அதிகம் அப்படின்றதுனால. அது மட்டும் இல்லாமல் டப்பா உடஞ்சி போயிடும், பிளாஸ்டிக் ஐட்டம் அப்படிங்கிறதுனாலையும் நான் போட்டு விடலை. நம்ம ஊரில் இருக்கக்கூடிய அந்த டப்பா எல்லாமே அப்படியே தான் இருக்குது. இது வந்து தயிர் வாங்கின டப்பா வந்து கொடுத்தாங்க. சரி, கொஞ்ச நாளைக்கு நம்ம வந்து ஹோல்டர் வாங்குற வரைக்கும் இதை யூஸ் பண்ணிக்கிறோம். நல்லா தான் இருந்துச்சு, அந்தளவுக்கு ஒஸ்ட்டுன்னெலாம் சொல்ல முடியாது. ஸோ ஸ்பூனு, கத்தி, லைட்டர் இந்த மாதிரி எல்லாமே என்னுடைய பேக்கிங் பண்ணுறதுக்கான ஐட்டம்ஸ் எல்லாமே ஒரே டப்பாவில் போட்டு வச்சுக்கிட்டேன். அந்தளவுக்கு ஒஸ்ட்டுன்னெலாம் சொல்ல முடியாது, ஓரளவுக்கு நீட்டாக தான் இருந்துச்சு. இது ரொம்ப ஃபேடாகிற பட்சத்தில் வாங்கிட்டு நம்ம போட்டு புதுசு கூட வாங்கிக்கிறலாம். இப்போதைக்கு சரி இதை வந்து ஹோல்டருக்காக வச்சுக்கிருவோம் அப்படின்னு சொல்லிட்டு வச்சுருந்தேன். பார்க்குறதுக்கு அழகாக தான் இருந்துச்சு. அப்புறம் தயிர், எண்ணெய் இது எல்லாமே இந்த மாதிரி டப்பாவில் தான் போட்டு வச்சுருந்தேன். தயிர் வந்துட்டு எப்போயுமே தூக்குவாளியில் தான் ஊற்றி வைக்கிற பழக்கம் அப்படின்றதாலே இங்கேயும் வந்து அதவே வந்து ஃபாலோ பண்ணியாச்சு. மேலே ஒரு சின்ன செல்ஃபு கொடுத்துருக்காங்க இல்லைங்களா, அங்கே தான் எல்லாத்தையுமே நான் வச்சுருந்தேன். அதே மாதிரி இந்த ஒரு டப்பாவை பற்றி நான் சொல்லி ஆகணும். இது ரொம்பவே யூஸ்ஃபுல்லானது. நீங்கள் வந்து தனித்தனியாக ஒரு சில பேர் அரைச்சி வைப்பாங்க இல்லைங்களா, பட்டை பொடி, கிராம்பு பொடி இந்த மாதிரிக்கு. நான் வந்து பிரியாணி ஸ்பைசஸ் வந்து மொத்தமாக வந்து அரைச்சி வந்து வச்சுருப்பேன். கிராம்பு, பட்டை இதெல்லாம் போட்டு ஒரே ஒரு ஜாதிக்கு அது மாதிரி கிராம்பு தனியாக போட்டு வச்சுருக்கேன். அதே மாதிரி பெருங்காயத்தூள் வந்து போடலான்னு நினச்சேன். அப்புறம் வாசம் வந்து லீக் ஆச்சுன்னா அதோட டேஸ்ட்டே மாறிடும்னு சொல்லிட்டு சரி அதே டப்பாலே இருக்கட்டும் அப்படின்னு சொல்லி விட்டுட்டேன். இது ரொம்பவே யூஸ்ஃபுல்லாக இருக்குது. நீங்களும் வாங்குறதுன்னா அதை பர்ச்சேஸ் பண்ணிக்கோங்க. நான் என்ன தான் வந்து க்ளீன் பண்ணி வச்சுருந்தாலும் இந்த ஆயில் வந்து பெயிண்ட் அடித்ததுக்கு மேலேயுமே இருக்க தான் செஞ்சிச்சு. வந்து 2 நாள் கூட ஆகலை. ஆனாலுமே இது நான் சமைச்சதுன்னு நினைக்காதீங்க. முன்னாடி இருந்தவங்க இந்த மாதிரி தான் வச்சுருக்காங்க. பெயிண்ட் பண்ணி கவர் பண்ணாலுமே இந்த மாதிரி தான் இருக்குது. மேலே அந்த பிங்க் கலர் இதெல்லாம் இருக்குது பார்த்தீங்களா, அங்கெல்லாம் வந்துட்டு நான் பேப்பர் ஒட்டணுன்ற ஐடியாவில் இருக்கேன். இதை ஆஃப்டர்நூன் லஞ்சுக்காக ப்ரிப்பேர் பண்ணி வச்சுருந்தேன். வெண்டிக்காய் பொரியலும், பாலக்கீரை பாசிப்பருப்பு போட்டு கடைஞ்சும் வச்சுருந்தேன். ரைஸ் இருந்துச்சு கீழே. ஸோ ஆஃப்டர்நூன் லஞ்சுக்கு அப்புறம் ஓவரால் க்ளீன் பண்ணதுக்கப்புறம் எடுத்தது தான். அப்படியே பார்த்தீங்கன்னா கிச்சனுக்கு லெஃப்ட் சைடில் வந்துட்டு இந்த மாதிரி ஒரு சின்ன ஹோல்டர் வந்து போட்டிருக்கேன். இதில் வந்து ஓவரால் ஸ்பூனு, ஸ்டைனரு, மெஷர்மெண்ட் கப்பு, தேங்காய் எடுக்கிறது இந்த மாதிரி ரொம்ப எசென்ஷியலான ஐட்டம்ஸ் எல்லாமே நான் வந்து அங்கே தான் வச்சுருந்தேன். இது வந்து ஊரில் இருந்தே நான் வாங்கிட்டு வந்திருந்தேன். இங்கிட்டு வந்து பார்த்திங்கன்னா சிங்க் ஏரியா வந்து கவர் ஆகுது. இதில் வந்து சிங்க் ஏரியா வந்து நம்மளுக்கு இல்லை, நம்மளாம் வந்து அட்டாச் பண்ணியிருக்கிறதுனால தான் இந்த இடம் இப்படி இருக்குது. இங்கே இருக்க குவார்ட்டர்ஸில் வந்து கீழே தான் பாத்திரம் போட்டு கழுவணும் அப்படின்னு சொல்லியிருந்தாங்க. அது மட்டும் இல்லாமல் ஜன்னலுமே வந்து ஓரளவுக்கு தான் க்ளீன் பண்ணியிருக்காங்க. க்ளீன் பண்ண வந்தவங்க இன்னுமே தூசியாக தான் இருக்குது. சரி நம்ம எல்லா வேலையும் இழுத்து போட்டு பார்க்க முடியாது இல்லைங்களா, அதனால் சரி போக போக நம்ம வந்து ஓவரால் க்ளீன் வந்து ரொம்பவே டீப் க்ளீனாக கொண்டு வந்துடுவோம் அப்படின்னு சொல்லிட்டு கொண்டு வந்தாச்சு. கீழே வந்து பார்த்திங்கன்னா இந்த மாதிரி தான் இருக்குது. பெயிண்ட் அடிச்சுமே இந்த கண்டிஷனில் தான் இருக்குது. சரி நம்ம யூஸ் பண்ண மாறிடும் இல்லைங்களா, அதனால் இந்த மாதிரி தான் ஓவரால் வியூ வந்து இருக்குது. இந்த மேலே இருக்க ஏரியாலலாம் ஸ்டிக்கர் ஒட்டணுன்ற ஐடியாவும் இருக்குது. ரொம்பயுமே காசு செலவு பண்ணுறதுக்கு மனசு வரலை.
நம்மளை இந்த குவார்ட்டர்ஸில் இருந்துட்டு ஒரு 6 மந்த் இல்லாட்டி 7 மந்த்தில் வேறு குவார்ட்டர்ஸ்க்கு நம்மளை சேஞ்ச் பண்ணாலும் பண்ணிடுவாங்கன்ற ரீசன்னால் பண்ணுறதுக்கும் மனசு வர மாட்டேங்குது. ஸோ ஓரளவுக்கு முடிஞ்ச அளவுக்கு க்ளீனாக வச்சுக்கிடுவோம். அப்படியே கவுண்டர் டாப்க்கு கீழே பார்த்தீங்கன்னா இந்த மாதிரி ஒரு சின்ன அலமாரி கொடுத்துருக்காங்க. அந்த அலமாரியில் தான் நான் வந்து எனக்கு தேவையான பெரிய பெரிய பாத்திரம் இருக்கும் இல்லைங்களா, இட்லி பாத்திரம், அப்புறம் அரிசி, இதெல்லாம் மொத்தமாக ஸ்டோர் பண்ண பெரிய பெரிய டப்பா ஐட்டம், இது எல்லாமே வந்து க்ளீனாக தான் இருக்குது. ஓவரால் சூப்பராக க்ளீனாகவே இருக்குதுன்றனால எல்லா பாத்திரத்தையும் அதுக்குள்ளே டம்ப் பண்ணியாச்சு. மிக்ஸி கூட நான் அதுக்குள்ளே தான் வச்சுருக்கேன். க்ளோஸ் பண்ணியாச்சு. பக்கத்துலேயே வந்து ஆட்டா பாக்கெட் வந்து வச்சுருக்கிறேன். எனக்கு தெரிஞ்ச அளவுக்கு அதிகமாக காசு செலவு பண்ணாமல் ஒன்லி க்ளீனிங் ஒர்க்ஸ் மட்டுமே வச்சு என்னுடைய கிச்சனை வந்து நான் ஆர்கனைஸ் பண்ணியிருக்கிறேன். இந்த ஐட்டம்ஸ் மட்டும்தான் இப்போதைக்கு நான் கிச்சனில் யூஸ் பண்ணியிருக்கிறேன். நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாமல் பார்த்துட்டு இருந்தீங்கன்னா நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க.